வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாப்பாடுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ சேனலுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் அளவுகள் பார்த்துடலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், முந்திரி 3, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், பூண்டு 15 பல் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவல் 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், புளித்தண்ணி 1 கப் எடுத்திருக்கேன், காஷ்மீரி ரெட் சில்லி 4, கருவேப்பிலை கொஞ்சம், நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க மசாலா எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீதி பொருட்களையும் பார்த்துடலாம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்தரிக்காய் 150 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 1/2 கப்பில் பாதி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 பல் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க ஆயில்லையே. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிய வேக அளவுக்கு வதக்கிக்கோங்க. இல்லை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இல்லை மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு, கசகசா, முந்திரி பருப்பு, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கடைசியாக காஞ்ச மிளகாவை இப்படி நான் 2 உடச்சி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா முதலையே போட்டு வறுத்துக்கோங்க. கடைசியாக போட்டுட்டு லேசாக வறுத்து விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். நான் 150 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதில் இந்த காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இது 4 நம்ம கீறிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. பாதி அளவு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ள புழுவோ பூச்சியோ ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம தண்ணியில் போட்டுடலாம். அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது மறுபடியும் ஒரு நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு மண் வடை சட்டி வச்சுக்கிறேங்க. மண் வடை சட்டி இந்த மாதிரி குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹீட் ஆகட்டும். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற 3 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆகட்டும். பாருங்கள் சூடாகிடுச்சு. இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இல்லை வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். பாருங்கள் கத்திரிக்காய் வதங்கிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நம்ம அதை வேக விடலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு.
ரொம்ப குழையிற அளவுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை, நம்ம குழம்புலையும் வேகணும். அதனால் இந்த அளவு இருந்தால் போதுங்க. அப்போ தான் முழுசு முழுசாக இருக்கும் கத்திரிக்காய். இதில் புளித்தண்ணி 1 கப் எடுத்துருக்கோம்ல, அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க, அப்புறமா உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதில் சொல்ல மறந்துட்டு ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதில் நம்ம எண்ணெய்லாம் தனியாக திரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா பச்சை வாசனையில் போய் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். உங்களுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தனியாக ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோட. அவ்வளோதாங்க, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா கரையாமல் முழுசாக இருக்குது. இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்தளவு இருக்கணும் குழம்போட பதம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பாடோட ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.